வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது லக்கணத்திலிருந்து 12 ஸ்தானங்கள் வரை என்ன பலன்கள். இதற்கு முந்தைய வகுப்பில் நான் லக்கணத்தை பற்றி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வகுப்பில் நான் அதை தொடர்ச்சியாக லக்கணத்திலிருந்து 12 ஸ்தானங்கள் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். எந்த ஜாதகமாக இருந்தாலும் லக்கணம்னு ஒரு கட்டத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்டம்தான் அந்த ஜாதகருக்கு உயிர். ஜாதகருடைய தலைவிதியை நிர்மாணிக்கும் ஒரு இடம் இந்த 12 கட்டங்களில் லக்கணம்தான். லக்கணம் எப்படி ஒருத்தருக்கு அமைகிறதோ அதை பொறுத்தே அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய தலையெழுத்து எல்லாமே அதை கொண்டுதான் செயல்படும். ஜாதகருடைய குணநலன்கள், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும், உடல் தோற்றம். ஏன்னா தேகஸ்தானம் என்பது லக்கணம். அதனால் தேகம் அவருடைய தோற்றம் எப்படி இருப்பார், கவர்ச்சியான தோற்றமா இல்லை சாதுவான தோற்றமா, இப்படி அவருடைய தோற்றம் ஒருத்தருக்கு எப்படி பிரதிபலிக்கிறது. பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்கும், நல்ல பழக்க வழக்கத்தை உடையவராக இருப்பாரா இல்லை ஒரு கெட்ட நடத்தை அவருக்குள் இருக்குமா, விஷமத்தனம் நிறைந்தவரா, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்டங்கிறது இந்த லக்கண பாவத்தை வைத்து கணக்கிட வேண்டும். பேரும் புகழும் அதிகாரமும் உடைய ஜாதகரா அப்படிங்கிறது லக்கண பாவத்தை வைத்து தேர்ந்து கொள்ள முடியும். எந்த ராசியில் லக்கணம் அமைகிறதோ அந்த ராசிக்குரிய அதிபதி, இந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், லக்கணத்தை பார்க்கும் கிரகங்கள், இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் இந்த லக்கணம் எப்படி செயல்பட போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த லக்கணத்துக்குரியவர்கள் அனைவருமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகம், இந்த லக்கணத்தை எந்த கிரகங்கள்லாம் பார்வையிடுகிறது, 7வது இடத்துலேருந்து எந்த கிரகங்கள் முக்கியமாக லக்கணத்தை பார்க்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த லக்கண பாவம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இதனுடைய காரகத்துவம் எந்த கிரகம் அப்படின்னா சூரியனை லக்கணத்திற்குரிய காரகம். அதனால் லக்கணத்திற்குரிய அதிபதியான லக்னாதிபதி ஒருத்தருக்கு சிறப்பாக இல்லை என்றால் சூரியன் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கிறான்றதை பார்த்து இந்த ஜாதகர் எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். லக்கணத்திற்கு 2வது இடம் வாக்குஸ்தானம். இதற்கு இன்னொரு பேர் இருக்கிறது, குடும்பஸ்தானம். இந்த ஜாதகருடைய குடும்ப நிலை எப்படி இருக்கு, சந்தோஷமான ஒரு குடும்ப சூழ்நிலை அவருக்கு இருக்கா இல்லையா, இந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறவினர்கள் சொந்தங்கள் அவருக்கு எப்படி இருப்பாங்க, கை கொடுப்பார்களா இல்லை காலவாரி விட்டுருவாங்களா, இந்த குடும்பத்தில் இருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2வது பாவத்தை வைத்து தான் தெரிந்து கொள்ள முடியும். ஜாதகருக்கு யாருடன் சிநேகிதம் இருக்கும், இந்த சிநேகிதம் என்பது நண்பர்கள், அவர்கள் எப்படி இருப்பாங்க, நல்ல ஒரு தோழமை கொண்டவர்களாக இருப்பாங்களா இல்லை காலவாரி விடுகின்றவர்களாக இருப்பாங்களா, நல்ல சிநேகிதமா, இதுவும் இந்த 2ஆம் இடத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். பணம் சம்பாதிக்கும் வழி என்ன, இந்த ஜாதகருக்கு குபேரன் எங்கே இருக்கின்றார், அதுவும் இந்த 2ஆம் இடம்தான் சொல்ல போகுது. பணம் அவருக்கு நிறைய கிடைக்குமா, பொருளாதாரத்தில் அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அவருடைய வாழ்நாள் போகுமா, 2ஆம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாதகர் பேசக்கூடியது உண்மையா பொய்யா, இல்லை பொய்யை உண்மை மாதிரி பேசுவாரா, அவருடைய பேச்சு தன்மை எப்படி இருக்கும், அடுத்தவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய பேச்சாக இருக்குமா இல்லை இவர் பேசினாலே ஏண்டா பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குமா, இதையும் இந்த 2ஆம் இடத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது வாக்குஸ்தானம், அவருடைய வாக்கு எப்படி இருக்கும், அவர் சொன்னால் பழிக்குமா பழிக்காதா. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் யாரையாவது திட்டிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க சொல்கிறது எதுவுமே நடக்காது. சில பேர் என்னைக்காவது ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, திடீர்னு நடந்துடும், நீ அன்றைக்கி சொன்ன அதே மாதிரி பழிச்சிருச்சு, நீ வாயே திறக்காதன்னு கூட சொல்லிடுவாங்க. இதெல்லாம் இந்த 2ஆம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், இவருக்கு வாக்கு பலிதம் என்பது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தவங்களை அடக்கி வைக்கக்கூடிய ஆற்றல் அவருடைய பேச்சுக்கு இருக்கா,
அவருடைய பேச்சுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். செல்வ சிறப்பை உணர்த்தக்கூடிய இடம் வாக்குஸ்தானம் தான். அதனால் இந்த இடத்தில் அமருகின்ற கிரகங்கள், இதை பார்க்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து 2ஆம் இடத்தினுடைய வலுவை தெரிந்து கொள்ள முடியும். இதனுடைய காரகர் யார் அப்படின்னா குரு. 2ஆம் இட அதிபதி சரியாக இல்லை, பலமாக இல்லை என்றால் குருவினுடைய நிலையை கொண்டு இந்த 2ஆம் இடம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். லக்கணத்திற்கு 3வது ஸ்தானம் சகோதர ஸ்தானம். இதை முயற்சி ஸ்தானம் அல்லது தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தானங்கள் பேரை கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கூட பிறந்த சகோதரர்களை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த 3வது இடம். கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்களா, இல்லை உங்களை விட்டு தூரமாக இருக்க போகிறாங்களா வாழ்நாளில்? அவங்களோட சொத்து பிரிக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை வருமா வராதா? இந்த 3ஆம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஜாதகருடைய தேக பலம், அவருடைய உடல் ஆரோக்கியம் என்பது எப்படி இருக்கும், ரொம்ப வலிமையான ஒரு ஜாதகரா அப்படிங்கிறதையும் இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போதும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாதகருக்கு பொன் பொருள் சேர்க்கை என்பது அவருக்கு ஏற்படுமா? சில பேருக்கு சும்மா தானாகவே நிறைய தங்கத்தை சேர்க்குற மாதிரி அவருக்கு வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க சம்பாதிக்கிற பணத்தில் ஏதோ கொஞ்சம் நகை வாங்குவாங்க. தாத்தா பாட்டி அவங்களுக்கு நகை கொடுப்பாங்க, வச்சுக்கோப்பா நீ ரொம்ப அன்பாக இருக்க வச்சுக்கோன்னு சொல்லி அவங்களே அவங்களுடைய நகையெல்லாம் கொடுப்பாங்க. இதை மாதிரி பெரியவர்களால் நகை கிடைக்கும், தங்க ஆபரணங்கள் அதுவாக வந்து சேரும். இந்த மாதிரி ஒரு யோகம் இந்த ஜாதகருக்கு இருக்காங்கிறது 3ஆம் இடத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒப்பந்தங்கள், அதாவது அக்ரிமெண்ட், அதன் மூலமாக இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குமா, பண வருவாய் ஏற்படுமா? ஒரு விஷயத்துக்காக இந்த ஜாதகர் முயற்சி செய்வாரா, இல்லை தோல்வின்னு ஒரு விஷயம் கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் எந்த முயற்சியுமே செய்யாமல் அவர் பாட்டுக்கு இருப்பாரா, விட்டுடுவாரா? சில பேரில் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலையை சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் தொலைபேசி மூலமாக எளிதாக கூட ஒரு விஷயத்த சாதிச்சிருவாங்க. சில பேர் போய் அலைஞ்சு ஒரு விஷயத்த சாதிப்பாங்க. நமக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் சீக்கிரமாக அமைய மாட்டேங்குது, எத்தனை வாட்டி போய் அலையிறது. இந்த அலைச்சலை தரக்கூடியது இந்த முயற்சி ஸ்தானம். இந்த இடத்துல ஏதாவது பாவகிரகங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்துக்காக பல தடவை சென்று அலைய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இப்போ 3ஆம் இடத்திற்குரிய பலன்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த இடத்தினுடைய காரகர் செவ்வாய். இப்போ 3ஆம் இடத்திற்குரிய அதிபதி சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் செவ்வாய் இந்த ஜாதகருக்கு எந்த நிலையில் இருக்காருன்னு பார்க்கணும். செவ்வாயோட நிலையும் 3ஆம் அதிபதியும் நிலையுமே இந்த முயற்சி ஸ்தானத்தை இந்த ஜாதகர் எப்படி கொண்டு செல்வார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லும். லக்கணத்திற்கு 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம். இந்த ஸ்தானத்தை தாய் ஸ்தானம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாதகருக்கு சுகத்தை தரக்கூடியது சுகஸ்தானம். அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, 4ஆம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். அம்மாவோட குணம் என்ன, அம்மா எப்படி இருப்பாங்க, அம்மா வாழ்நாளில் இந்த ஜாதகருடன் இருப்பாங்களா இல்லை பிரிஞ்சு போயிடுவாங்களா, அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்கும், இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவருடைய அம்மா எப்படி இருப்பாங்க, ரொம்ப அதிகாரமிக்க ஒரு தாயா இல்லை அன்பாக வளைக்கக்கூடிய ஒரு தாயா. சில பேர் அன்பாக சொல்லி அந்த குழந்தைய தட்டி கொடுத்து கொண்டு போயிடுவாங்க. சில அம்மாக்கள்லாம் கெடுப்படியே இப்படி தான் செய்யணும், இப்படி இருந்தால் தான் சரியாக இருக்கும், நான் சொல்கிறத செய்ய போறியா இல்லையான்னு மிரட்டுவாங்க. இந்த தாய் இந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்டவராக இருப்பார்? வீடு மனை யோகம். இந்த ஜாதகர் வசிக்கக்கூடிய வீடானது எப்படி இருக்கும், அரண்மனை மாதிரி இருக்குமா இல்லை சாதாரண வீடாக இருக்குமா? இந்த பிறவில் அவர் வந்து சொந்தமாக ஒரு வீடு வாங்குகிற தகுதி அவருக்கு இருக்கா, இல்லை வாடகை வீட்டிலே வாழ்க்கை முழுவதும் கழிச்சிடுவாரா? அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த ஜாதகருக்கு இருக்கா? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புது வகையான எத்தனையோ தொழில்நுட்பங்களுடன் கூடிய பொருட்கள் கிடைக்குது. இந்த மாதிரி இந்த நவீன பொருட்கள்லாம் வீட்டில் வாங்கி சேர்த்து அடுக்கி வைக்கிற மாதிரி இவருக்கு ஒரு யோகம் இருக்கா இல்லையா? கையில் வச்சுருக்க இந்த மொபைல் ஃபோன் கூட சில பேர் இந்த பிராண்டட் அப்படின்னு சொல்கிற உயர்தரமான ஃபோனை வச்சு பயன்படுத்துவாங்க. சில பேர் எவ்வளோ காசு இருந்தாலும் ரொம்ப பழைய காலத்து
அந்த மாடலில் தான் அவங்க வச்சுருப்பாங்க. தனக்காக எந்த விஷயத்தையும் செலவு பண்ணணும்னு தோணாது அவங்களுக்கு. பயன்படுத்தக்கூடிய வாகனம் எப்படி இருக்கும்? இந்த லக்ஸரின்னு சொல்லப்படுகின்ற ஆடம்பர வகையான ஒரு வண்டியாக இருக்குமா, இல்லை சாதாரண ஒரு வேலைக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி ஒரு வண்டி வச்சுருக்காங்களா? அவருக்கு வண்டி யோகம் இருக்கிறதா? அவர் பயன்படுத்தக்கூடிய வாகனமானது அடிக்கடி பழுதாகி விடுமா? இதையும் இந்த 4ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கையினுடைய நிலை, முன்னேற்றமான ஒரு நிலைக்கு அவருக்கு இந்த வாழ்க்கை இருக்கா? சில பேர் பிறக்கும்போது நல்லா பிறந்திருப்பாங்க, நல்ல பெரிய இடத்துல பிறந்திருப்பாங்க. போக போக அவருடைய வாழ்க்கை நிலையானது கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். இல்லை முன்னேற்றமான வாழ்க்கையாங்கிறதும் 4ஆம் இடம்தான். உயர்கல்வி இந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்? நல்லா படித்து ஒரு பெரிய பட்டம் வாங்குவாரா? அவருக்கு பேருக்கு பின்னாடி எத்தனை டிகிரி போட போகிறாரு? இல்லை போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? படிப்பு தடைப்பட்டு போகுமா? இதையும் இந்த 4ஆம் இடத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். பூமி லாபம் இந்த ஜாதகருக்கு உண்டா? பூமி என்பது மண், பூர்வீக சொத்துக்கள். இந்த சொத்துக்கள் அவருக்கு கிடைச்சா அதில் ஒரு வருமானம் இவருக்கு கைக்கு வருமா? இதில் ஏதாவது பிரச்சனை இந்த ஜாதகருக்கு ஏற்படுமா? இந்த ஜாதகர் இருக்கக்கூடிய வீடானது வாஸ்து தோஷம் ஏதாவது இருக்குமா? இல்லை அந்த வீடு ரொம்ப அருமையான தோஷம் இல்லாத ஒரு வீடாக அவருக்கு அமையுமா? இந்த 4ஆம் இடத்துல ஏதாவது பாவ கிரகங்கள் போய் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் வாஸ்து குறைபாடுள்ள வீடு தான் அவர் இருப்பார். 4ஆம் இடத்திற்குரிய காரகர் புதன். 4ஆம் இடத்து அதிபதி சரியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா புதன் அந்த ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். இந்த 2 நிலையை பொறுத்தே 4வது ஸ்தானம் சிறப்பாக ஒரு ஜாதகருக்கு செயல்படும். லக்கணத்திற்கு 5வது இடம் புத்திரஸ்தானம். இதை பூர்வ புண்ணியஸ்தானம் என்றும் அழைப்பார்கள். ஒருவருக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படுமா, அல்லது திருமணமானவுடன் குழந்தை பாக்கியம் என்பது எளிதாக கிடைக்குமா? இயற்கையான முறையில் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, இல்லை ஏதாவது கொஞ்சம் மாத்திரை மருந்துன்னு செலவு பண்ணால் அவருக்கு அந்த விஷயங்கள் கைகூடி வருமாங்கிறத இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். குலதெய்வம் எப்படி இருக்குது? உயிரோட்டமாக இருக்கா? அருள் புரிகிறதா? இல்லை குலதெய்வத்தை விட்டுட்டு வேறு ஏதாவது இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருகிறார்களா? இவருடைய மூதாதையர்கள் வழிபடுகின்ற தெய்வமானது இவருக்கு குலதெய்வமாக இருக்கிறதா அப்படிங்கிறத இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது தான் சரியாக கணிக்க முடியும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இந்த லாட்ரி போன்ற திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவருக்கு கைகூடி வருமா? இந்த 5ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைகூடி வந்துடும். அதே மாதிரி திடீர் சொத்துக்கள் அமையும். அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சொத்து அமையும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதிர்ஷ்ட வாய்ப்பாக அவருக்கு தானாகவே அந்த சொத்து தேடி வரும். அவர்களுடைய பரம்பரையில் யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருந்து அந்த சொத்து இவருக்கு கிடைக்கணும்னு ஒரு விதி இருந்திருக்கும். அதை இந்த 5ஆம் இடத்தை வைத்து தான் தெரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இதை பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன ஜென்மத்தில் நீங்கள் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தானாகவே உங்களுக்கு தேடி வரும். பரம்பரையினுடைய பதவிகள், இப்போ அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பதவி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பதவி உங்களுக்கும் கிடைக்கும். அப்பாவுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு தகுதி இருந்திருக்கு, அப்பாவுக்கு அப்புறம் இந்த பிள்ளைக்கு கிடைக்குமாங்கிறது இந்த 5ஆம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஜாதகருக்கு காதல் என்பது ஏற்படுமா? எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க 7ஆம் இடத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும்னு. இல்லை, 5ஆம் இடத்தை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். காதல் என்பது என்ன? திடீர்னு ஒருத்தர் மேலே ஒரு வசீகரம், ஒரு ஆசை. அப்போ அதை போன பிறவியில் விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் தானாகவே இந்த பையன் இந்த பொண்ணை போய் விரும்புகிறானா அப்படின்னு சொல்லி சில பேர் பார்ப்போம். என்ன இந்த மாதிரி ஜோடி பொருத்தமே இல்லையா, ஆனால் அவங்க விரும்புகிறாங்களே எப்படின்னு. இது அனைத்துமே இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் காதல் இந்த ஜாதகருக்கு இருக்கா இல்லையான்றத. இது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகருக்கு யோகம் இருக்காங்கிறது இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். கடவுள் நம்பிக்கையில் முக்கியமானது, சில பேர் கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எந்திரங்கள், இந்த மந்திரம், இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நாடி போவாங்க. 5ஆம் இடம் இவருக்கு இருக்கின்ற அந்த மந்திர வித்தைகள்,
அதன் மீது இருக்கின்ற ஒரு ஈர்ப்பு, இதையும் தெரிவிக்கக்கூடியது 5ஆம் இடம். 5ஆம் இடத்திற்குரிய காரக கிரகம் குரு. இந்த ஜாதகத்தில் 5ஆம் இடத்த அதிபதி சரியாக இல்லை என்றால், குரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் 5வது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது சிறப்பாக அந்த ஜாதகருக்கு செயல்படும். லக்கணத்திற்கு 6வது ஸ்தானம் ரோகஸ்தானம். இதற்கு ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ருணம் என்பது கடன், ரோகம் என்பது வியாதி, சத்ரு என்பது பகைவர். இந்த ஜாதகருக்கு யாரெல்லாம் பகையாக வரப்போகிறாங்க, இவர் என்ன பண்ணாலும் அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு பழியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக யாரெல்லாம் இருக்காங்க, எந்த உறவினர்களெல்லாம் பகையாக செயல்படுவார்கள் அப்படிங்கிறத இந்த 6ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். கடன் இவருக்கு எப்பொழுதுமே நிலையாக இருக்குமா, இந்த கடனே இல்லாத ஒரு ஜாதகராக இருப்பாரா? வழக்கு பிரச்சனைகள் ஏற்படுமா, நீதிமன்றத்தில் வழக்கு ஏற்பட்டு அதற்காக அவர் கஷ்டப்படுவாரா வாழ்க்கையில்? உடன் பிறந்தவர்கள் மற்றும் சொந்தங்களால் இவருக்கு விரோதம், துரோகம் போன்ற விஷயங்கள் ஏற்படுமா? இது எல்லாமே இந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இல்லை நிறைய செலவு பண்ணி அவருக்கு கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுமா? கடன் சில பேருக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கையில் காசு இல்லாமல் கடன் வாங்குவாங்க, இல்லை அதிகப்படியான செலவினங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக கடனை அவர்கள் பெறுவார்கள். இல்லை ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருக்கவங்க, குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது ஒரு கடனை வாங்கி வச்சுட்டு காணாமல் போயிடுவாங்க. அவர்கள் வாங்கி வைத்த கடனை செலுத்த வேண்டியது இவருடைய வேலையாக இருக்கும். 6ஆம் ஸ்தானத்திற்குரிய காரக கிரகம் 2, செவ்வாய் மற்றும் சனி. இந்த 2 கிரகங்களும் இந்த ஜாதகருக்கு எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். 6ஆம் இடத்த அதிபதியும் பார்க்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஜாதகருக்கு வியாதி பிரச்சனைகள் மற்றும் கடன் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம். லக்கணத்திற்கு 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். இதை திருமண ஸ்தானம் என்றும் அழைப்பார்கள். இந்த 7ஆம் இடத்தை வச்சு தான் ஒருத்தருக்கு வரக்கூடிய துணை, கணவனோ அல்லது மனைவியோ, அவர்களுடைய குணம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, இந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பது அவங்களுக்கு எப்படி அமைய போகிறது, 2 பேரும் சேர்ந்தே இருப்பாங்களா, இல்லை ஏதாவது பிரிவு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுமா? 7ஆம் இடத்திற்கு ஜோதிடத்தில் ஒரு பலன் இருக்கு, நல்வழி தவறுதல். அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பானது தவறி வேறு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது தான் இந்த நல்வழி தவறுதல். அதாவது கள்ள தொடர்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு நிலை இவருக்கு திருமண வாழ்க்கையில் ஏற்படுமா? அவருடைய துணை இந்த மாதிரி ஒரு தவறு செய்வாங்களான்றதையும் இந்த 7ஆம் இடத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். திருமண வாழ்வில் ஒன்றுக்கு மேற்பட்ட தாரம் அமையுமா, மறுமணம் என்ற விஷயம் இந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? காதலை பற்றி சொல்கிறது 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னால், காதலித்து திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பை சொல்கிறது 7ஆம் இடம். அதனால் காதல் திருமணம் செய்யக்கூடியவரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குழந்தை பிறப்பை பற்றி சொல்கிறது 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னால், குழந்தை இல்லைன்றதுக்காக அடுத்தவர்களுடைய குழந்தையை தன்னுடைய குழந்தையாக தத்து எடுத்துக்கொள்கின்ற ஒரு நிலை இந்த ஜாதகருக்கு வருமா இல்லையாங்கிறதையும் இந்த 7ஆம் இடத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் 5ஆம் இடத்தை மட்டும் வச்சுட்டு இந்த குழந்தை எப்படின்றது பார்க்குறாங்க. 7ஆம் இடத்தை பார்த்தா தான் தத்து புத்திர வாழ்க்கை இவருக்கு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். 7ஆம் இடத்திற்குரிய காரகர் சுக்கிரன். அதனால் சுக்கிரனையும் 7ஆம் இடத்த அதிபதியினுடைய நிலையும் வைத்தே இந்த ஸ்தானம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். லக்கணத்திற்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். பெண்களுக்கு 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். இந்த 8ஆம் இடத்தை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு விபத்து, ஆயுள் கண்டத்தை தரக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அரசாங்கத்தால் இவருக்கு தண்டனை ஏதாவது கிடைக்குமா, சிறை தண்டனை இல்லை வழக்குகளில் ஏதாவது கைதாகக்கூடிய நிலை இந்த 8ஆம் இடத்தை வச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கவே முடியும். பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம், அதாவது கணவருடைய ஆயுள் எப்படி இருக்குன்றதை இந்த 8ஆம் இடத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆண்களுக்கு இது ஆயுள் ஸ்தானம் என்றாலும் இந்த 8ஆம் இடத்தை வச்சு பார்க்கும்போது தான் அவருக்கு மனைவியை எப்படி வச்சிருப்பாரு,
மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடிய ஜாதகரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த கூட்டு மரணம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு இடத்துல ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் ஏற்பட்டு எல்லாருமே அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே அழிஞ்சு போவாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஜாதகம், ஒரே மாதிரி நாளில் பிறந்திருக்கவங்கன்றது கிடையாது. கூட்டு மரணம் என்றது அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் மொத்தமாக அந்த ஊரே அழிஞ்சு போவோம். அந்த ஊரில் இருக்க சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் மொத்தமாக அழிஞ்சு போயிடுவாங்க. இந்த கூட்டு மரணன்றது எப்போ யாருக்கு வரும் அப்படிங்கிறத இந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்போது இவருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் இடம் என்பது தீர்க்காயுளை குறிக்கக்கூடிய இடம். இந்த ஜாதகர் எப்படி இருப்பார், எவ்வளோ ஆண்டுகள் வாழ முடியும். தீர்க்காயுள் அப்படிங்கிறது 60 ஆண்டுகளை கடந்தவர்கள் தீர்க்காயுள். அதனால் தீர்க்காயுள் கொண்ட ஜாதகரா அப்படிங்கிறது 8ஆம் இடத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய காரகர் சனி. 8ஆம் இடத்த அதிபதியும் சனியும் வைத்தே இந்த ஸ்தானத்தை கணிக்க வேண்டும். லக்கணத்திற்கு 9ஆம் இடம் பித்ருஸ்தானம். இதை பாக்கியஸ்தானம் என்றும் சொல்வார்கள். அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகருடைய அப்பா எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி வேலை செய்வார், அவருடைய பதவி என்னவா இருக்கும், அவர் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டவரா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா 9ஆம் இடத்தினுடைய பலத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அவருடைய அப்பா எப்படிப்பட்டவர்னு. ஜாதகருக்கு பெரிய மனிதர்களுடன் தொடர்பு, நல்ல வசதியானவங்க, பேர் புகழ் வாய்ந்தவங்களோட ஒரு தொடர்பு இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படிங்கிறதையும், பெரியவர்களிடத்தில் மரியாதை கொண்டவரா இந்த ஜாதகர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் பண நடமாட்டம் எப்படி இருக்குது, தான தர்மம் செய்யக்கூடிய குணம் இந்த ஜாதகருக்கு இருக்கா இல்லையா, தெய்வ அனுகூலம் இவருக்கு இருக்கா, கடவுளுடைய அருளாசி இந்த ஜாதகருக்கு கிடைக்குமா, ஏதாவது பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது அது நல்ல பலிதமாகி அந்த கடவுளுடைய ஆசி இவருக்கு கிடைக்குமா. இந்த இடத்தினுடைய காரக கிரகங்கள் 2, ஒன்று சூரியன், மற்றொன்று குரு. இந்த 2 கிரகங்களையும் 9ஆம் இடத்து அதிபதியின் நிலையை கொண்டே இந்த ஜாதகத்தில் இந்த பாக்கியஸ்தானம் எவ்வளோ அழகாக வேலை செய்ய போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். லக்கணத்திற்கு 10ஆவது இடம் கர்மஸ்தானம் அல்லது தொழில்ஸ்தானம். ஜாதகருடைய தொழில் என்னவா இருக்கும், சுய தொழிலா இல்லை வேறு யார்கிட்டையாவது வேலை செய்கின்ற மாதிரி ஒரு தொழில் அவருக்கு கிடைக்குமா, பணம் வரக்கூடிய வழிகள் என்ன, வாழ்வதற்காக அவர் செய்ய வேண்டிய கர்மம் என்ன, கர்மம் என்பது தொழில், வாழ்வதற்காக அவர் என்ன வேலை செய்ய போகிறாருங்கிறத சொல்கிறது தான் இந்த 10ஆவது இடம். 10ஆம் இடத்திற்குரிய காரக கிரகங்கள் 4 இருக்குது. சூரியன், புதன், குரு, சனி. இந்த 4 கிரகங்களையும் 10ஆம் இடத்து அதிபதியின் நிலையை வைத்துதான் இந்த தொழில்ஸ்தானம் இந்த ஜாதகருக்கு எந்த அளவில் சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். லக்கணத்திற்கு 11ஆவது இடம் லாபஸ்தானம். இந்த ஸ்தானம் தான் இந்த ஜாதகருக்கு முன் பிறந்த, அதாவது உடன் பிறந்தவர்களில் மூத்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடன் இருக்கக்கூடிய உறவு நிலை எப்படி இருக்கும், அண்ணா அக்கா கூடலாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். 2வது மனைவி இந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய நிலை இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும், ஆனால் அபிலாசைகள், அதிகப்படியான ஆசைகள் இந்த ஜாதகருக்கு இருக்காங்கிறத இந்த 11ஆம் இடத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். செய்கின்ற தொழில் அவருக்கு வெற்றி கிடைக்குமா இல்லை தோல்வியா, லாபம் வருமா நஷ்டம் வருமா, இந்த வெற்றியை அடைவதற்கு அவர் செய்ய வேண்டிய வழி என்ன, முன்னேற்றத்தையும் திறமையும் காட்டக்கூடிய ஒரு இடம்தான் இந்த 11ஆம் இடம். 11ஆம் இடத்திற்குரிய காரக கிரகம் குரு. அதனால் குருவையும் 11ஆம் இடத்து அதிபதியின் நிலையும் வைத்துதான் இந்த இடத்திற்குரிய பலன்களை தெளிவாக கணிக்க முடியும். லக்கணத்திற்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம். இந்த ஸ்தானத்தை வச்சு தான் ஒருத்தருக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் வரும், அதனால் மனசு அமைதி இருக்குமா இருக்காதா, இரவானா அவருக்கு தூக்கம் வருமா வராதா, அவருடைய பிரச்சனைகள் என்னவா இருக்கும், நேர்முகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளா, மறைமுகமாக விரோதிகளால் ஏற்படக்கூடிய தாக்குதல்கள் இந்த ஜாதகருக்கு ஏற்படுமா, மறுபிறவி இந்த ஜாதகருக்கு இருக்கா இல்லையா, இதான் கடைசி ஜென்மமா, வெளிநாட்டு பயணம், கடல் கடந்து போய் சம்பாதிக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு பயணம் இந்த ஜாதகருக்கு உண்டா, படுக்கை சுகம் என்பது இந்த ஜாதகருக்கு இருக்கிறதா இப்படிங்கிறதையும்
இந்த 12ஆம் இடத்தை வச்சு பார்க்கும்போது கணிச்சிக்கலாம். இந்த இடத்திற்குரிய காரக கிரகம் சனி. 12ஆம் இடத்து அதிபதியும் சனியினுடைய பலத்தையும் வைத்தே 12ஆம் இடத்தின் நிலையை தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.